தமிழ்நாடு முழுக்க நிறைய பகுதிகளில் கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. குறிப்பா சென்னையிலையும் பார்த்தோம்னா நிறைய பகுதிகளில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை சம்பந்தமான நிறைய அப்டேட்ஸும் பார்த்தோம்னா வந்துட்டு இருக்கு. இந்த அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வேட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். சார், இப்போ டிவிகே கட்சியை பொறுத்தளவுல கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் அந்த கட்சியோட செயல்பாடுகள் பெரிய அளவுல முடங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா ரோட் ஷோ எல்லாம் விஜயால நடத்த முடியல. ஸோ இங்க இப்படி சூழல் இருக்கும்போது பாண்டிச்சேரியில ரோட் ஷோ நடத்த முயற்சி பண்றாங்க. அங்கேயும் பெர்மிஷன் கிடைக்கல. அப்புறம் இப்ப வரக்கூடிய செய்தி என்னன்னா, அங்க ஒரு பெரிய ஒரு கூட்டம் நடத்த போறாங்க, ஒரு பெரிய ஒரு மைதானத்துல ஒரு கூட்டம் ஆர்கனைஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது போக இப்ப ரீசெண்டா இன்னொரு செய்தி என்னன்னா, தாவேகா கட்சி பாண்டிச்சேரியில தனித்து தான் போரிட போறாங்க, என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி இருக்காது அப்படின்ற விஷயமும் சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கும்போது பாண்டிச்சேரியை ரொம்ப ஃபோக்கஸ் பண்றதுக்கான காரணம் என்ன? என்ன லாஜிக் இருக்கிறதுக்கு பின்னாடி? சின்ன டவுனு, சின்ன ஊர், அது யூனியன் டெரிட்டரி தானே. இங்கே தான் பாலிடிக்ஸ் இப்போ ஸ்டாண்ட் ஸ்டில் இல்லாமல் நிற்கிது. ஒரு மாதிரி எப்படி போய் சொல்கிறது, முன்னாலேயும் போக முடியாமல் ஒரு மாதிரி ஹாம்ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னுவாங்க. முன்னாலேயும் போக முடியல, பின்னாலேயும் போக முடியல. ஒரு மாதிரி க்ளூலெஸ்ஸாக தான் இருக்கார். 3 மாதம் ஆக போகுது. இப்போ வந்ததுன்னா 27 வந்ததுன்னா 2.5 மாதம் ஓடி போச்சு. இங்கே என்ன பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு 1000 வழிகள் இருக்குது ஃபைட் பண்ணுறதுக்கு. அவர் ஒன்லி ரேலி, ஸோ ரோட் ஷோ, அப்புறம் பப்ளிக் மீட்டிங், இது 2 தவிர அவர் வேறு என்ன பண்ணார்? கட்சிக்குன்னு பத்திரிகை கிடையாது, இப்போ சேனல் கிடையாது. வெறும் சோஷியல் மீடியாவில் அவர் மட்டும் கருத்து போடுவார், மற்றவங்கெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பல விஷயங்கள் அவங்களுக்கு கருத்தே கிடையாது. ஸோ அவங்களோட பாலிட்டிக்ஸ்ன்றது ஒரு விதமான, எப்படி சொல்கிறது, இட் இஸ் அட் அ டெட் எண்டு தான். ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணாமலே டெட் எண்டுக்கு நிற்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமான பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்குது. கேடர் தலைவர் எங்கேயுமே இறங்கி வரமாட்டார். ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல உட்காந்துருப்பார். அவர் சிட்டிக்கு நடுப்புற தான் பார்ட்டி ஆஃபீஸ் இருக்குன்ற ஒரு பேசிக் கர்டசி நார்ம் கூட அந்த பார்ட்டிக்கு இல்லை. அண்டு இந்த இன்சிடெண்ட் இன்னும் ஃபர்தராக அவங்கள ஐசோலேட் பண்ணியிருக்கு. தே மேட் தேர் ஒன் செல்ஃப் எக்ஸைல். என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அவங்க? எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறது கிடையாது. பாலிடிக்ஸ் 24 hours 365 days சுழண்டுக்கிட்டே இருக்கணும். நீ போராட்டம் பண்ணணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், உண்ணாவிரதம் பண்ணணும், கிரவுண்டில் போய் நிற்கணும், இஷ்யூஸை முதல்ல டெவலப் பண்ணி கவர்மெண்ட்டை மேப்பை பண்ணணும். கவர்மெண்ட்டை அதில் நீ ட்ராப் பண்ணணும், பிரச்சனைகளை கிளப்பி கிளப்பி கிளப்பி. எதுவுமே இல்லையா? ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை, ஒரு ட்விட்டர் மெசேஜில் ஒரு வீடியோ. இதை வச்சுட்டு எத்தனை நாளைக்கு வண்டி ஓட்ட முடியும்? ஸோ இதுக்கு நடுப்புற தான் புதுச்சேரிக்கு போகிறாங்க. புதுச்சேரியில் சீஃப் மினிஸ்டர் என்ஆர் இவர் ரங்கசாமி அவங்களுக்கு க்ளோஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் அவரே இடம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாடு ஒரு டிசிஷன் எடுக்குன்னா புதுச்சேரியும் அதை எப்பவுமே ஃபாலோ பண்ணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸில் தமிழ்நாடும் புதுச்சேரியும் ஒரே மாதிரி தான். ஜூரிஸ்டிக்ஷனல் கோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் தான். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் அஸ் கிவன் அண்டர்டேக்கிங் அன்டில் எஸ்ஓபிஸ் கமெண்ட் ஃபோர்ஸ் இது வராதுன்ட்டாங்க. உங்களுக்கு ரோட் ஷோஸ்லாம் அனுமதி இல்லைன்ட்டாங்க. இப்போ ஒருவேளை புதுச்சேரி கவர்மெண்ட்டு ரோட் ஷோ பர்மிட் பண்ணி தான் கண்டிப்பாக சம்படி விட கான்ட்டு கோர்ட். யாராவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டு போய் ஈஸியாக ஸ்டே வாங்கிடுவோம். நீங்கள் கடலூரில் நடத்த முடியாது, புதுச்சேரியில் நடத்த எப்படி முடியாது? வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு. 2வது, புதுச்சேரி எல்லாம் நேரோ ரோட்ஸ். இங்கே ஒரு ஹியூஜ் க்ரௌட்ஸ் வருதுன்னா, கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு ஒன் மோர் இன்சிடென்ட்னா தென் அதோட முடிஞ்சிடும் கதை. நோ கவர்மெண்ட் வில் டேக் தட் ரிஸ்க். ஆனால் ஒரு சின்ன ஒரு கேள்வி சார். இப்போ அது சின்ன ரோடு, கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் தாண்டி இங்க நீங்க கரூர்ல ஒரு ரோட் ஷோ ஆர்கனைஸ் பண்றீங்க, 41 பேர் இறந்துருக்காங்க. அப்ப கொஞ்சமாவது ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கணும். கொஞ்சமும் எதுவும் இல்லாம 1 மாசத்துல இன்னொரு இடத்துல போய் நீங்க அதே மாதிரி ரோட் ஷோக்கு பெர்மிஷன் கேட்கறீங்கன்னா வேற கட்சி கேட்கலாம். நீங்க சம்பந்தப்பட்ட கட்சி, நீங்களே திரும்ப போய் கேட்கறீங்கன்னா இது எப்படி இதை பாக்குறீங்க? அதான் உங்க கேள்வியிலே பதில் இருக்கு. குற்ற உணர்ச்சியே இல்லாமன்னு சொன்னீங்க. தட்ஸ் ட்ரூ. நானும் அதை முதல்ல பார்த்தோன்னு அப்படி தான் நினைச்சேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட கில்ட்டி கான்ஷியஸே இல்லையே. ஒரு பெரிய ட்ராஜடி நடந்திருக்கு. இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஹிஸ்டரியில ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரேலியில இப்படி நடந்ததே கிடையாது. இந்த என்டையர் ஹிஸ்ட்ரி ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா ஒரு சின்ன எந்த ஒரு ஸ்டேட்லையுமே இப்படி ஒரு பொலிட்டிக்கல் ரேலிஸில் ட்ராஜடி நடந்தது இல்லை. ரிலீஜியஸ் காங்கிரமேஷனில் நடந்திருக்கு, மகாமகா மாதிரி. அப்புறம் டெல்லியில் நார்த் இந்தியாவில் எவ்வளோ சாமியாரை பார்க்க போயெல்லாம் செத்துருக்கு. பட் பொலிட்டிக்கல் ரேலிஸில் நடந்ததே இல்லை, எந்த பார்ட்டியோட ரேலியிலுமே. அப்படி இருக்கும்போது இது நடந்திருக்குது. அப்போ கூச்சமே இல்லாமல் புதுச்சேரியில் போய் அட்ஜாயினிங் ஸ்டேட்டில் யூனியன் டெரிட்டரியில் பர்மிஷன் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சி இல்லைன்னு தான் அர்த்தம். இட்ஸ் ரைட். கில்ட்டி கான்ஷியஸ் அட் 0 level. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி கேன் பிஹேவ் லைக். இப்போ ஒன்றுமே நடக்கலையா? உன்னை பார்க்கறது இவ்வளோ கூட்டம் வரும், சாவான்றது உனக்கு தெரியுது இல்லை? முதல் தடவை பட்டும் புத்தி வரலையா உங்களுக்கு? மக்கள் தான் முடிவு செய்யணும். இத்தகைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எந்த கில்ட்டி கான்ஷியஸும் இல்லாமல் இப்படிலாம் செய்கிறாங்க.
ஃபார்ச்சுனேட்லி புதுச்சேரி கவர்மெண்ட் டிட் நாட் அலோட் இட். எங்கேயும் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் தான் சொன்னேன், ஒருவேளை புதுச்சேரி கவர்மெண்ட் அலோவ் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக ஹைகோர்ட்டில் போட்டு ஸ்டே வாங்கியிருப்பாங்க. என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்திருக்க, இந்த 2 மாதத்தில் என்ன திருந்திருக்க? ஸோ இது அவங்களோட ஆட்டிடியூடை காட்டுது. தேர் ஜீரோ எம்பத்தி ஃபார் பீப்புள். இன்னொரு கூட்டம் நாமக்கல்ல, திருச்சியில், திருவாரூரில் கூட்டம் போது இன்னொரு கூட்டம் விஜய்க்கு எங்கே கூட்டினாலும் ஒன் மோர் ட்ராஜடி இஸ் இமினென்ட். ஆனால் இந்த சம்பவமே வந்து இட் வாஸ் அ ட்ராஜடி வெயிட்டிங் டு ஹேப்பன். நிகழ காத்திருந்த பேரழிவு. ஒரு பர்சன் கூட அதை பற்றி கவலைப்படாமல் சிசைடு நீங்கள் போய் இன்னொரு ஊரில் இன்னொரு ஸ்டேட்டில் பர்மிஷன் கேட்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சின்றது ஒரு பர்சன் கூட இல்லையான்ற கேள்வி வருது. அருமையான கேள்வி. கேட்க வேண்டியது விஜய் கிட்ட தான், அல்லது அவங்க கட்சிக்காரங்க கிட்ட கேட்கணும். அவங்க ஏசும் ஒன்றுமே நடக்காத மாதிரி டினையல் மோடில் இருக்காங்க. இப்போ நான் ஓல் பார்ட்டிஸ் கான் அண்டர் கிரவுண்ட் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இப்போ கொஞ்சமாக வெளில வந்துட்டாங்க, கொஞ்சம் வெளில வராங்க. என்ன பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணீங்க? 24 hours 360 days யூ மஸ்ட் பி இன் எலெக்ஷன் மோடு. தட்டும் இன்னும் 3 monthsல எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. இப்போ என்ன உங்கள் பாலிடிக்ஸ் இது வரைக்கும் ஜீரோவாக தானே இருக்குது. சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறதால வந்து நடந்துருமா அது? ஸோ உங்களால் லாங் கேம் ஆட முடியாது. நிச்சயமாக உங்களால் லாங் கேம் ஆட முடியாது. அதில் எந்த சந்தேகம் வேணும். இது கிடையாது அரசியல் என்று. உங்களுக்கு எந்த பாலிசி வேணா இருக்கலாம், எந்த பிரின்சிபல்ஸ் வேணா இருக்கலாம். பட் மக்களோட மக்களை நீங்கள் வந்து இறங்கி நின்று இருக்கணும். இப்போ சென்னை இந்த ஃப்ளட்ஸ்லாம் கூட இறங்கி நீங்கள் வந்து ரிலீஃப் ஒர்க் பண்ணியிருக்கணும். அஃப்கோர்ஸ் பெரிய ஃப்ளட்ஸ் இல்லை இது, unlike 2023 or 2015. But still, when people are suffering, நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்படி சில இஷ்யூஸில் அவர் பேசணும், இன்னமும் பேசல. ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பரங்குன்ற இஷ்யூவில் அவர் இன்ன வரைக்கும் வாய் திறக்கல. எல்லா பார்ட்டிஸும் ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒப்பீனியன் இஸ் டிவைடட், வெர்டிகல் ஸ்பிளிட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். பிஜேபி, ஏடிஎம்கே, அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் தி சப்போர்ட் த ஆர்டர், தீபம் ஏற்றணுன்ற ஹைகோர்ட் ஆர்டரை. டிஎம்கே, லெஃப்ட்டு, விசிகே, காங்கிரஸ், எம்டிஎம்கேலாம் வந்து தே ஸ்டான்ச்லி அப்போஸ் அண்ட் சப்போர்ட் த கவர்மெண்ட் ஃபார் வில்ஃபுல்லி டிசோபேயிங். கண்டெம்ட் வந்தாலும் பரவாயில்ல, நீ அலோவ் பண்ணாதான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இப்போ விஜயோட ஸ்டாண்ட் என்ன? திருப்பரங்குன்ற இஷ்யூவில் விஜயோட ஸ்டாண்ட் என்ன? நழுவி ஓட முடியாது. நிறைய இஷ்யூஸ்ல ஓடிட்டாங்க. எப்படி அதான் சார் சொல்ல வரேன். தென் யுவர் நாட் அட் ஆல் பார்ட்டின்றேன். அதில் இப்போ விஜய் திருப்பரங்குன்ற இஷ்யூலெல்லாம் வந்து யூ டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ்ன்றேன். திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்து இட்ஸ் வெரி வெரி மேஜர் இஷ்யூ. சங்கி சார் ஆக்சுவலி வாண்ட் டு கிரியேட் ஒன் மோர் அயோத்தியா. ட்ரபிள் ஸ்பாட் அதை உருவாக்குறாங்க. இந்தியா பூரா எல்லா மாநிலங்களையும் அவங்க இந்த மாதிரி ஒரு இடத்த குறி வச்சு அடிப்பாங்க இந்த ரன் அப் டு த எலெக்ஷன். நான் இந்த இஷ்யூவில் இப்போ இந்த பிரச்சனையில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? வாட் இஸ் விஜய் ஸ்டாண்ட் ஆன் திருப்பரங்குன்ற இஷ்யூ? கேள்வி வரும்ல. இப்போ நாளைக்கு இன்னும் பல கேள்விகள் வரும்ல. சரி, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டிவிகேவை பத்தி பேசும்போது ஏதோ ஒரு வகையில காங்கிரஸ் பத்தி நிறைய பேச்சுகள் வருது. காங்கிரஸ் பார்ட்டி டிவிகேவோட நெருங்க முயற்சி பண்றாங்கன்ற நியூஸ் வருது. பேச்சுவார்த்தையில் இருக்காங்க, கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஃப்கோர்ஸ் அபிஷியல் கன்ஃபர்மேஷன்லாம் வரல, பட் இந்த மாதிரியான பேச்சுகள் இருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் பார்ட்டில கூடிய தமிழ்நாட்டு தலைவர்களும் பார்த்தோம்னா கொஞ்சம் விஜய ஃபேவரபிளா பார்க்கக்கூடிய விஷயங்கள், ஃபேவரபிளான விஷயங்கள் பேசுறதெல்லாம் நடக்குது. இது ஏன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? டெக்னிக்கலா பார்த்தா காங்கிரஸ் பார்ட்டி டிஎம்கேவோட இருக்காங்க, பெரிய ஒரு கட்சி, எல்லாருமே ஆன்டி பிஜேபி தான். இது நடக்கவே கூடாது இல்லை, ஏன் இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் நடக்குதுன்னா, செக்ஷன் ஆஃப் காங்கிரஸுக்கு டிஎம்கே மேலே ஒரு அதிருப்தி இருக்குது, ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது. அதுக்கு அவுட்லெட் கொடுக்கணும். ஹைகமாண்டு பிளஸ்டு அந்த பிரவீன் சக்கரவர்த்தின்ற அவங்க டேட்டா சயின்டிஸ்ட், அவன் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நான் விஜய் பார்த்து பேசினது உண்மைன்னு இருக்காரு. இது முதல்ல அரசல் பொருசெல்லாம் வந்து இப்போ எஸ் ஓப்பன்லி கிவன் ஸ்டேட்மெண்ட், எஸ் ஐ மெட் விஜய்ன்றாரு. அது டிஎம்கேக்கு ஒரு இரிட்டன்ஸை ஏற்படுத்துறதுக்கு தான். மற்றபடி அலையன்ஸ் ஒன்றும் பிரேக்கப் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ராகுல் காந்தியோட பிளஸிங்ஸோடய இல்லாமல கூட வந்து விஜய் பார்த்துருக்கலாம். பட் அலையன்ஸ் யாருடன் முடிவு செய்கிற அதிகாரம் வந்து அங்கே டெல்லியில் காங்கிரஸுக்கும் இங்கே தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கு தானே தவிர நடுப்புற வேறு யாருக்கும் கிடையாது. இது ரொம்ப தெளிவான விஷயம். ஆனால் இந்த டாக்கை வந்து அவங்க எப்பயுமே அலோவ் பண்ணுவாங்க. காங்கிரஸ் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னா அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ஏடிஎம்கேவோட ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது ஏடிஎம்கேக்கு எதிராக பேசுவாங்க, டிஎம்கேவோட இருக்கும்போது டிஎம்கேக்கு எதிராகவும் பேசுவாங்க. இன்ஃபேக்ட் இட் இஸ் அ ஃபங்க்ஷனல் டெமோக்ரஸி காங்கிரஸில் உண்டு. தட் எசன்ஸ் இஸ் தட் டிசன்ட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்வாங்க. அந்த ஒரு டிசன்ட்டுக்கான எசன்ஸ் தான் காங்கிரஸோட பலமே. திமுகவோட கூட்டணியில் இருக்காங்கன்னா கொத்தடிமையாக இருக்கணும், திமுக எது செஞ்சாலும் வாங்கிட்டு போகணும், அதை நம்ம முதுகில் ஏற்றிக்கிட்டு போகணும், பாலிசியெல்லாம் அவங்க சொல்கிறது கிளிப்புள்ள மாதிரி சொல்லணும். அப்படிலாம் கிடையாது. காங்கிரஸுக்குள்ளே நீங்கள் வந்து டிஎம்கேவோட அலையன்ஸ் வேணாம்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ்காரனுக்கும் காங்கிரஸ் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும். அஃப்கோர்ஸ் ஒன்ஸ் டிசிஷன் எடுத்தாங்கன்னா அவன் சைலண்ட் ஆகிடும், இல்லைனா அப்போதைக்கு வெளில போட்டுருவானு. பட் ஒரு ஃபார்மல் டிசிஷன் வர வரைக்கும் யார் வேணால் என்ன வேணால் பேசலாம். காங்கிரஸோட பலமே அதுதான். யூ கேன் டாக் அகெயின்ஸ்ட் த ஹை கமாண்ட்.
தட் டிசென்ட் தான் கேப்ரியல் இஸ் எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. அன்லைக் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேல மொத்தமாக கொத்தடிமையாக தானே இருக்காங்க. தலைமை எதிர்த்து ஒருத்தன் பேசிட்டு தலைமைக்குள்ளே இருக்க முடியும். சசி தரூரால் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் விமர்சனம் பண்ணிட்டு காங்கிரஸ்குள்ளே இருக்க முடியல. மேபி அவங்களுக்கு டாக்டிக்கலாக 1000 ரீசன் இருக்கலாம் காங்கிரஸுக்கு. உரங்கட்டிட்டாங்களே அவரை, அது வேற. பட் ஸ்டில் இஸ் இந்த காங்கிரஸ். இஸ் நாட் எக்ஸ்பர்ட். அவரை ஓரம் கட்டினது உண்மை. பட் அவர் யூஸ் நாட் எக்ஸ்பர்ட். நான் கேட்குறேன், இன்னைக்கு திமுக ஸ்டாலின் எதிர்த்து பேசிட்டு ஒருத்தன் திமுக இருந்துட முடியும்? ஆனா இது ஒரு வீக்னஸாகவும் பார்த்தாங்க சார். இப்ப காங்கிரஸ் பார்ட்டி ஒரு இஷ்யூல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, சசி தரூர் வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. குறிப்பா ஆபரேஷன் சிந்தூர் பீரியட்ல எல்லாம் காங்கிரஸோட ஸ்டாண்டு வேறையா இருக்கு, சசி தரூர் ஸ்டாண்டு வேறையா இருக்கு. ஸோ இப்ப பார்ட்டியால அந்த பார்ட்டியோட ஸ்டாண்டையே என்ஃபோர்ஸ் பண்ண முடியலையே. கீழர்கள் லீடர்ஸ்லாம் எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. இல்லை கேப்ரியல், நான் அதை பார்க்கல. நீங்கள் ஆல் அலாங் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா நேரு காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைகமாண்டுக்கு எதிராக பேசுறது உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்துகிட்டே இருக்கும். அஃப்கோர்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனால் தான் தூக்கி போடுவாங்களே தவிர, மற்றபடி அந்த டிசென்ட் இருக்கு இல்லையா, ஹைகமாண்டுக்கு எதிராக பேசக்கூடிய செயல்படக்கூடிய அந்த டிசென்ட் வந்து தட்ஸ் எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. காங்கிரஸோட ஸ்ட்ரென்த்தே நான் அப்படி தான் பார்க்குறேன். சார் நான் அதை கேட்கவே இல்லை. இப்போ நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி லீடர்ஷிப்பை சேலஞ்ச் பண்றாரு சசி தரூர், அதை ஏத்துக்கிறாங்க, அலோவ் பண்றாங்கன்னா அது சூப்பர், நான் அதை ஏத்துக்கிறேன், அதுல பிரச்சனையே இல்லை. நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸ் பார்ட்டி ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது, சசி தரூர் வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். ஒரு பார்ட்டி எடுக்கக்கூடிய ஸ்டாண்டுக்கு எதிராக இன்னொரு ஸ்டாண்டை எப்படி இந்த பார்ட்டில இருக்க இன்னொரு தலைவர் எடுக்க முடியும்? இது ரொம்ப நாளாவே காங்கிரஸ்ல இருக்கு. அது தப்பு இல்லைனா இல்ல, இதுதான் காங்கிரஸோட பலமே. காங்கிரஸ் இட் செல்ஃப் இஸ் a coalition. மக்கள் எந்த ஸ்டாண்ட் ஏத்துக்கிறது இல்ல, காங்கிரஸோட ஸ்டாண்டை தான் எடுத்துக்கணும், இண்டிவிஜுவலோட ஸ்டாண்டை கிடையாது. let there be no ambiguity. நீங்க காங்கிரஸோட வரலாறை படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். இந்த 28th வந்ததுன்னா December 28th காங்கிரஸ் இஸ் டர்னிங் 140 years. 140 years இந்த லைஃப் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டின்றது இட்ஸ் அ வெரி பிக் திங். மேபி வெஸ்டில் சில பார்ட்டிஸ் இருக்கலாம், யூஎஸ்ல இருக்கலாம், எனக்கு தெரியாது. ரொம்ப ரேர் பிரீடு அது. தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கம்மி. அமெரிக்காவில் மேபி ரிப்பப்ளிகன் பார்ட்டி, டெமோக்ராட்டிக் பார்ட்டிஸ் இருக்கலாம், அதோட 140 years தான் எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. இந்த 140 years பிரிட்டிஷ்கார காலத்தில் வந்து அந்த கட்சிகள் இன்னும் பழமையான கட்சி சார், இதை விட மோசமாக இருக்கும், இதோட பழமையான கட்சி. இல்லை, நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து நாட் த ஓல்டஸ்ட் பார்ட்டி நான் சொல்றேன். இந்தியாலையும் அண்ட் வேர்ல்டுல ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பார்ட்டி இருக்கிறது பெரிய விஷயம். பெரிய விஷயம். நீங்க வந்து ஒரு தனிநபருக்கு எப்படி ஆயுள் இருக்கும், ஒரு இண்டிவிஜுவலுக்கு லைஃப் ஸ்பேன் ஒரு 100 years வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்தாபனங்களுக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் ஆயுள் உண்டு. காமர்ஸ்ல வந்து men may come, men may go, but the company will go on forever. Nonsense. Company will also go down one day. Company will also die one day. இதுதான் ஃபேக்ட் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் இந்த காங்கிரஸோட வரலாறு பூரா பார்த்தீங்கன்னா 1885 December 28 ஆரம்பிக்கிறாங்க. 140 years ஆகுது. முதல்ல வெள்ளைக்காரனுக்கு சாதகமாக வருது. அதுக்கு பிறகு தான் வந்து அது வந்து 1915 ஆஃப்டர் தி என்ட்ரி ஆஃப் மகாத்மா காந்தி தான் வந்து அதோட ரோலே மாறுது உங்களுக்கு வந்து. ஸோ அதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதோட ஸ்ட்ரென்த்தே வந்து யூ கேன் டாக் எனி திங் அண்ட் ஸ்டில் பி இன் காங்கிரஸ். காங்கிரஸ்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் இந்தியன் ஓஷன் வந்து இந்து மகா சமுத்திரம் மாதிரி தாங்க. லெஃப்ட் இருப்பான், அல்ட்ரா லெஃப்ட் இருப்பான், ஆர்எஸ்எஸ் இருப்பான், டிஎம்கே இருப்பான், ஏத்திஸ்ட் இருப்பான், பிலீவர் இருப்பான், எல்லாருமே நக்சலைட் இருப்பான், எல்லாருமே இருப்பான். யூ கேன் பி எனி திங் பட் ஸ்டில் இந்த காங்கிரஸ். பட் ஒன்ஸ் டிசிஷன் எடுத்தாங்கன்னா யூ ஹேவ் டு ஃபாலோ இன் லைன். அது அங்கதான் சொல்றேன். இப்போ வந்து நான் வந்து இப்போ அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம விஜய் பத்தி பேசும்போது ஒரு டைவர்ஷன் தான் அது. பட் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தாலும் ஒன்ஸ் ஒரு டிசிஷன் எடுத்தாச்சுன்னா நம்ம அதை அந்த லைனுக்கு நம்ம வரணும். அது காங்கிரஸ்ல இல்லைன்னு நான் பாக்குறேன். நிறைய நேரங்கள்ல பார்த்தோம்னா தலைவர்கள் கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும், கீழே இருக்கும் வேற ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இப்போ லெனின்லாம் நல்லா அழகா பேசியிருப்பாரு, கலெக்டிவா ஒரு டிசிஷன் எடுத்தாச்சுன்னா மெஜாரிட்டி எடுக்கிற டிசிஷனை மைனாரிட்டி ஏத்துக்கணும். அதுதான் டெமோக்ரஸி ஆக்சுவலா. பட் இங்க அன்பார்ச்சுனேட்லி அது இருக்காது சில நேரங்கள்ல. அதாவது இதை ஓட்டிங்க்கு மட்டும்தான் நீங்க வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை காங்கிரஸ் மூவ் பண்ணல. அது பார்ட்டி டிசிப்ளினும் கூட சார். அப்ப பார்ட்டி எப்படி சார்? நான் என்ன சொல்றேன், அதை தாண்டி வந்து வெர்பலா பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, வெர்பல் ஸ்டாண்டில் வந்து பெருசா ஒன்றும் அங்கே எதுவுமே கிடையாது. நீங்க என்ன வேணா பேசலாம், யூ கேன் பி இந்த காங்கிரஸ். த ஒன்லி யார்ட்ஸ்டிக் இஸ் கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஆர் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். உங்களோட பிரைம் எனிமியை வந்து நீங்கள் வந்து புல் டவுன் பண்ணீங்கன்னு போது அப்போ வந்து நீங்கள் ஓட்டு போட்டினா மட்டும்தான் உன்னை காங்கிரஸ்ல வந்து தூக்கி போடுவோம். அஃப்கோர்ஸ் அப்போ வந்து டிஃபெக்ஷன் ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் வருது, அது வேற விஷயம். அது இல்லாட்டி கூட அந்த ஒரு ஆக்ட்ல தான் வந்து தூக்கி வெளியில போடுவானே தவிர மற்றபடி காங்கிரஸ்ல வந்து ஹைகமாண்டை எடுத்து கொஸ்டின் பண்ணிக்கிட்டு உள்ளே இருக்கிறதுன்றது திட்டிக்கிட்டே காங்கிரஸ்குள்ளே இருப்போம். அதோட பலமே அதுதான். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் டூ எனி திங் பட் ஸ்டில் பி இன் த காங்கிரஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த விஜயோட போகிறதுன்றது இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்ற தட் கேரக்டர், அவன் அந்த டேட்டா அனாலிஸ்ட் வந்து அவன் வந்து விஜயோட பேசினாரு அப்படி இப்படின்னாங்க. இன்றைக்கி அவர் சம் சே தட் ஹி வாஸ் அன்கன்ஃபார்ம் ரிப்போர்ட்ஸ். ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்தது, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. he said that he has met விஜய்.
அதுதானே வந்து திமுக இப்போ சமீபத்தில் வந்து கோவம். அதனால தானே 5 பேர் கமிட்டியை போட்டு நேற்று போய் முந்தா நாள் சிஎம்ஐ பார்த்து நாங்கள் காங்கிரஸில் தான் இருக்கோன்றதை அஷ்யூர் பண்ணிட்டு வராங்க. இவ்வளோ சீட்னா நாங்கள் ஒரு கமிட்டி போடுவோம் அப்போ வந்து பேசுங்கன்ட்டாங்க. ஸோ இது காங்கிரஸ் எப்பவுமே ஏடிஎம்கேவோட இருக்கும்போது ஏடிஎம்கேக்கு எதிராக ஒரு செக்ஷன் காங்கிரஸ்குள்ளே பேசும், டிஎம்கேக்குள்ளே இருக்கும்போது டிஎம்கேக்கு எதிராக ஒரு செக்ஷன் பேசும். அவன் யாரையும் தடுக்க மாட்டான். ஒன்ஸ் டிசிஷன் எடுத்த பிறகு தூக்கி வெளில போட்டுருவான். அவன் இந்த பார்ட்டியோட அஃபிஷியல் லைனுக்கு எதிராக கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டே தான் இருப்பான் காங்கிரஸ்ல. எனக்கு சர்ப்ரைஸ் என்ன, நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் பார்ட்டி இப்ப 5 பேர் கொண்ட ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இந்த விஷயத்த ஹேண்டில் பண்றாங்கனாலே திமுகவோட அலைன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்ற விருப்பம் அவங்களுக்கு இருக்கு. 100% அங்கேயே அது கிளியர் ஆகுது. இன்ஃபேக்ட் அந்த சொல்றது இருக்குல்ல, காங்கிரஸ் பார்ட்டி திமுக அலைன்ஸ்ல இருந்து வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதுல எந்த லாஜிக்கும் இல்ல. லாஜிக் அட் ஆல். அதுல பொலிட்டிக்கல் லாஜிக்கே இல்ல, கிடையாது. என்னோட கொஸ்டினே இதுதான். பட் இருந்தாலும் இந்த ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு, டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க, பேப்பர்ல வந்துகிட்டே இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். லுக் அட் தி ஹிஸ்டரி ஆஃப் காங்கிரஸ். கடந்த காலங்களில் எம்ஜிஆரோட காங்கிரஸ் இருக்கும்போதும், இன்ஃபேக்ட் ஐ டெல் யூ, எம்ஜிஆர் 1980 வந்து காங்கிரஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் வருது. 1977 எம்ஜிஆர் தனியாக நிற்கிறாரு, காங்கிரஸ் தனியாக நிற்குது. 80 வந்து டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் எம்ஜிஆரை டிஸ்மிஸ் பண்ண பிறகு எம்ஜிஆர் வந்து வித் ஹெல்ப் ஆஃப் 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் ஜெயிச்சு வந்துடுறாரு. ஜெயிச்சு வந்த பிறகு வந்து காங்கிரஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்துடுது. ரொம்ப நெருக்கமாகவே வராங்க. அந்த பீரியடில் வந்து யோகேந்திர மக்வானான்னு ஒரு லீடர் இருந்தார், யூஸ் ஆஃப் குஜராத்தி. அந்த ஆள் இங்கே வந்தாருனாலே கண்டபடி வாஸ் அ சென்ட்ரல் மினிஸ்டர் ஆல்சோ. எம்ஜிஆருக்கு எதிராக பேசுறது தான் ஃபுல் டைம் ஜாப் அவருக்கு. கண்டபடி பேசிக்கிட்டே இருந்தார். இன்னொரு செக்ஷன் வந்து திமுக எதிராக பேசும். அப்போ காங்கிரஸ் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரோடையுமே ஒரு மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அப்போ திருப்பத்தூரில் ஒரு பை எலெக்ஷன் வந்தப்போ யூ ஒன்ட் பிலீவ் இட், போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே சப்போர்ட்டட் காங்கிரஸ். வாலண்டியராக போய் 2 பேருமே. ஏன்னா காங்கிரஸோட தேவை எனக்கு அந்த அளவுக்கு இருந்தது. இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் வந்து யோகேந்திர மக்வானான்ற லீடர் வந்தானாலே அவருக்கு எம்ஜிஆரை கண்ணாபின்னு திட்டிட்டு போவோம். பட் சடனாக அதை ஆஃப் பண்ணாங்க. அதுக்கு பிறகு 84 இந்திரா காந்தி அசாசினேஷன், எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு போனார். அப்புறம் காங்கிரஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் கண்டினியூ ஆச்சு. அதே மாதிரி ஜெயலலிதா பீரியடில் வந்து நரசிம்மராவ் ஜெயலலிதா பீரியடில் வாழப்பாடி ராமமூர்த்தி ஜெயலலிதாவுக்கு எதிராக தான் கம்ப்ளீட்டாக எல்லாமே பண்ணாங்க. 4 இயர்ஸ் சண்டை போட்டுட்டு கடைசி நேரத்தில் போய் சேர்ந்து தான் மூப்பனார் வெளியில் வராரு. ஆனால் இது ஒன்றும் புதுசு இல்லை. திஸ் டிசன்ட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. இது காங்கிரஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரியாமல் டிஎம்கேக்கு எதிராக பேசுகிறாங்கன்னா ஒன்றுமே கண்டுக்க மாட்டோம். சடனாக ஒரு நாள் ஒரு கில்லட்டினை போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ் வில் கண்டினியூ இன் 26 எலெக்ஷன்ஸ். அதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேணாம். பிகாஸ் இட் இஸ் நாட் தமிழ்நாடு சென்ட்ரிக், இட் இஸ் ஆல் இண்டியா சென்ட்ரிக். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுகவோட 32 எம்பிஸ், 22 லோக்சபா எம்பிஸ், 10 ராஜ்யசபா எம்பிஸ், சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் அது மட்டும்தான் முக்கியம். தமிழ்நாடு எக்கேடு கட்டு போனாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. சைபர் சீட்டு வாங்கிட்டு கூட திமுகவை வெளியிலேருந்து முழு அளவு கூட ஆதரவு கொடுக்கும் காங்கிரஸ். 1971 இந்திரா காந்தி பண்ண மாதிரி அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, மறந்துடாதீங்க. அதனால் எனிதிங் கேன் ஹேப்பன். காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ் வில் கண்டினியூ. 25 சீட் இந்த 20 சீட்டு கொடுக்குறாரு ஸ்டாலின்னா சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க. ஆனால் சந்தோஷமாக ஏற்றுப்பாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? 63 இருந்து 20 ஏற்றுப்பாங்கன்றத அண்டர்லைன் பண்ணி சொல்றேன். அதாவது வந்து அதை டேக் இட் வித் a pinch of salt. வேற ஆப்ஷன் இல்ல, இருக்கிற சூழல்ல ஓகே, அவ்வளவுதான். நீ எங்க போவ? விஜய் எல்லாம் அன்டெஸ்டட் ஹார்ஸ். த பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் காங்கிரஸ் ஹைகமாண்ட் சோனியா காந்தி ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கு இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 25 சீட் அதிகம், உங்களுக்கு 20 சீட்டு போதும்னாங்களாம். 25 கொடுத்து 18 ஜெயிச்சோம், 20 கொடுத்து 20 ஜெயிக்க வைக்கிறோன்னு சும்மா அதெல்லாம் ஒரு காக் அண்ட் புல் ஸ்டோரியை டிஎம்கே ஃப்ளோட் பண்ணுதுன்னா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எங்க போவீங்க நீங்க? அன்னைக்கு மூப்பனார் 96 நரசிம்மராவ் ஜெயலலிதாவோட போனப்ப உடைச்சிட்டு போனார். மூப்பனார் ஸ்டேச்சர் இருந்தது. மூப்பனார் இஸ் ஸ்டேச்சர். இங்க யார் அந்த ஸ்டேச்சர் உள்ள லீடர் யார் இருக்கா இன்னைக்கு? இப்போ பூரா இருக்கிறவங்க பூரா லில்லிபுட்டன்ஸ், கிளவுன்ஸ். இங்க வந்து யாருமே கிடையாது, இங்க லீடர்ஸே கிடையாது. லீடர்ஸ் ஆர் கான். லீடர்ஸ் வேர் ஐதர் டெட் ஆர் கான் டு அதர் பார்ட்டிஸ். சரி, இப்போ இன்னொரு விஷயம், இப்போ டிவிகேவை பொறுத்தளவுல ட்ரெடிஷ்னலா மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்களும் வந்து சேர்றாங்க. குறிப்பா செங்கோட்டையன் வந்து அங்க சேர்றாரு. இப்ப நாஞ்சில் சம்பத் அவர்கள் அங்க சேர்ந்துட்டாருன்ற மாதிரியும் வருது. இது எப்படி பாக்குறீங்க? இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. ஒண்ணு, செங்கோட்டையன் இவங்கெல்லாம் போய் அங்க சேரும்போது அந்த கட்சிக்கு வலு சேர்க்குதா அப்படின்றது ஒண்ணு. 2வது, விஜய் அவர்கள் ஒரு அரசியல் எதிர்க்கிறாருல்ல, ஊழல் அரசியல், அதெல்லாம் சொல்றாரு. இவங்க அந்த அரசியலும் தலைவர்கள் தான். அவங்கெல்லாம் இந்த ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸ் வந்து வந்தவங்க தான். ஸோ அவங்கள சேர்க்கும் போது அது டிவிகேவுக்கு அசட்டா லைபிலிட்டி அந்த மாதிரிலாம் கேள்விகளுக்கு எப்படி பாக்குறீங்க? சிலர் வந்து பலர் அசட்டு, சிலர் லைபிலிட்டியா மாறலாம். பட் இப்போதைக்கு அவங்க அசட்டை பத்தி தான் கவலைப்படணும், லைபிலிட்டிஸை பத்தி கவலைப்படக்கூடாது. ஏன்னா விஜயோட பெரிய ப்ராப்ளமே இன்னைக்கு வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் அரௌண்ட் ஹிம். இப்போ செங்கோட்டையன் நாஞ்சில் சம்பத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு அசட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். தே கேன் கிரியேட் அட்லீஸ்ட் சம் சீன். இன்னும் சிலர் வெயிட்டிங் த விங்ஸ் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு. அப்போ அதுக்கான ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான லீடர்ஸ், இப்போ விஜயோட பாலிடிக்ஸில் ஒரு சேஞ்ச் தெரியுது, தாவேக்கோட பாலிடிக்ஸில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது. இப்போ கம்ப்ளீட்லி வந்து
ஜென்சியை வச்சுருந்தவங்க அல்லது வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளை வச்சுருந்தவங்க அந்த ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எலிவேட் ஆகிறாங்க. செங்கோட்டையன் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், நாஞ்சில் சம்பத் மாதிரி ஓரளவு வந்து கிரவுண்டில் பேசக்கூடிய ஆட்கள், இன்னும் சில மினிஸ்டர்ஸ்லாம் ஃப்ரம் ஏடிஎம்கே அண்ட் அதர் பார்ட்டிஸ் இருக்காங்கன்றாங்க. கண்டிப்பாக எக்ஸப்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ் யார் வேணால் போய் அங்கேருந்து சேரலாம். அந்தந்த பார்ட்டிஸில் வந்து ஹாட் பர்னிங்கில் இருக்கவங்க, பென்டப் ஆங்கரில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரே வடிகாலம் இன்னைக்கு தாவேக்கா வந்துடுச்சு. ஸோ தாவேக்கா வந்து இந்த அதிமுகலேருந்து வெளியில் போனோம், திமுக மட்டும்தான் போனோம் இல்லை, இன்னைக்கு அதுக்கு வந்து தாவேக்கான்ற ஒரு ஆப்ஷனும் வந்திருக்கு. கண்டிப்பாக இது தாவேக்காக ஒரு பலம் தான். நஷ்டம் ஒன்றும் பெருசாக தாவேக்கா கிடையாது. ஏன்னா இப்போ தாவேக்காவில் இருக்க டீம் வந்து மோஸ்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம், அவங்கள வச்செல்லாம் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாது. வேற இப்போ செங்கோட்டையன் மாதிரியோ ஓரளவுக்கு நாஞ்சில் சம்பத் இவங்கெல்லாம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. கண்டிப்பாக ஆஃப்கோர்ஸ் நாஞ்சில் சம்பத் இஸ் ஒன்லி ஸ்பீக்கர், அன்லைக் செங்கோட்டையன் இவர் ஒன்று பெரிய இதெல்லாம் கிடையாது, ஆர்கனைசர் கிடையாது. பட் வேறு சில மினிஸ்டர்ஸ்லாம் எக்ஸ் மினிஸ்டர்ஸ் போகிறாங்க அப்படின்றாங்க. அது நடந்ததுன்னா கண்டிப்பாக டிவிகே வில் கெட் அ ஃபேஸ் லிஃப்ட். டிவிகேவோட பெரிய ப்ராப்ளமே இன்னைக்கு வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் டெஸ்பரேட்லி தே நீட் அ ஃபேஸ் லிஃப்ட் ஃபார் எலெக்ஷன்ஸ். ஆனால் நீங்கள் யாரை கரெக்ட்னு சொல்றீங்களோ அவங்கெல்லாம் அவங்க கட்சியிலேருந்து சேர்றாங்கன்னா அப்போ உங்களுக்கு அவங்க என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் கிடையாது. வித்தியாசம் இருக்குன்னு யார் சொன்னா? அவங்க சொல்றாங்க. அதை நீங்க ஏன் நம்புறீங்க? அது உங்க தலையெழுத்து. நீங்க தப்பு பண்ணிட்டு என்ன வந்து கேட்குறீங்க? நானா நம்ப சொன்னாங்களே? தட்ஸ் பாலிடிக்ஸ். அந்த வாதமே அடிபடுது இல்லை, அதுக்காக போட்டோம். அதுதான் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ்குள்ள வாக்கு வங்கி அரசியலுக்குள்ள போனாலே ஒரு மேக்கிங் காம்ப்ரமைஸ். சீமான் மேல நமக்கு இருக்க விமர்சனமே என்ன? வாக்கு வங்கி அரசியல் இருந்துகிட்டு நான் கூட்டணி போக மாட்டேன்றது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒன்று. இட்ஸ் அ ஃபூலிஷ்னஸ், முட்டாள்தனம். அது எந்த கேமையும் அந்த ரூல்ஸ் படி ஆடணும். மோடியிலேருந்து ராகுல் காந்திலேருந்து ஸ்டாலின்லேருந்து மம்தா பானர்ஜிலேருந்து சந்திரபாபு நாயுடுலேருந்து எல்லாருமே த்ரூ அவுட் த கண்ட்ரி, நார்த் சவுத் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட், எல்லாருமே அலையன்ஸ் வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க. தனியாக வீழ்த்த முடியாது. இந்த பாலப்பாடம், இந்த அரித்மேட்டிக் ஃபண்டமெண்டல்ஸ் சீமானுக்கு புரியல, அல்லது புரிஞ்சும் ஒரு புரியாத மாதிரி இருக்கு. ஒன்று, நீங்கள் திராவிடர் கழகம் மாதிரி சோஷியல் மூமெண்ட்டாக இருந்துட்டு போயிடலாம் வாக்கு வங்கி அரசியலில் போகாமல், அது வேற. பட் ஒன்ஸ் யூ ஆர் இன்டு இட்னா, see when you are playing a game you have to play according to its rules. ஆனா இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண கட்சிகள் எல்லாம் காணாம போயிட்டாங்களே. விஜயும் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் கழிச்சு இருக்க மாட்டாரு. ஆனா என்டிகே இன்னைக்கு இருக்காங்களே, நாளைக்கு இருப்பாங்கல்ல. சார் நீ காணாம போறியா கரையேறியான்ற கதைலாம் வேணாம். தொடர்ந்து தோக்கறதுக்காகவே நீ நிக்கிறேன். இன்னும் ஒரு எலெக்ஷன் தாங்கும் கட்சி, அதுக்கப்புறம் தாங்காது நாம் தமிழர் கட்சி. அது நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ உங்களை பொறுத்தளவுல செங்கோட்டையன் ஒரு அசட் தான் நீங்க பாக்குறீங்க? செங்கோட்டையன் இஸ் அன் அசட். நாஞ்சில் சம்பத் அசட்டா அல்லது பிரச்சனையான்றது போக போக தான் தெரியும். எனக்கு ஒரு சின்ன கேள்வி சார். இப்போ செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவுல அவரு கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்த ஒரு லீடர் தான் ஏடிஎம்கே. அதுவும் குறிப்பா கொங்கு பகுதியில் அவருக்குன்னு ஒரு பேஸ் உண்டு. இப்ப டிஎம்கே என்ன பண்றாங்க, செந்தில் பாலாஜி அவர்களை உள்ள கொண்டு வராங்க. டிஎம்கேனால எப்படி அகாமடேட் பண்ண முடியுதுன்னா, அந்த கட்சிக்கு ஒரு பார்ட்டி மெக்கானிசம் இருக்கு, பார்ட்டி அப்பாரட்டஸ் இருக்கு, அந்த கட்சியிலயும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அந்த பகுதியிலயும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுக்குள்ள செந்தில் பாலாஜியை கொண்டு வந்து ஃபிட் பண்றாங்க, ஃபிட் பண்ணி அகாமடேட் பண்றாங்க. என்டிகேவுக்கு அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரே கிடையாது. கிரவுண்ட் லெவல்ல எந்த ஆக்டிவிட்டியும் கிடையாது, ஸ்ட்ரக்சரும் கிடையாது, பார்ட்டி ஆக்டிவிட்டியும் கிடையாது, சொசைட்டி சார்ந்த ஆக்டிவிட்டியும் கிடையாது. இப்படி ஒரு இண்டிவிஜுவலை உள்ள கொண்டு வராங்கன்னா எப்படி அகாமடேட் பண்றாங்க? இந்த மெக்கானிசம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? எப்படி என்ன நடக்கும்? அது போக போக தான் தெரியும். நீங்க சேர்றவங்களோட தகுதியை பொறுத்து. நான் தான் சொல்றேன்ல, எல்லாரும் அசட் கிடையாது, நான் அதை ஒத்துக்கிறேன். டிவிகேக்குள்ளே போறவங்க எல்லாரும் டிவிகேக்கு அசட் கிடையாது. செங்கோட்டையன் இஸ் அன் அசட், சந்தேகம் இல்லாம. நாஞ்சில் சம்பத் அசட்டா இல்லையான்றது எந்த வகையில் அசட்ன்றீங்க செங்கோட்டையன்? சீசன் ஃபார் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவரோட டிவிகேவோட மிகப்பெரிய டிராபேக்கர் வெக்யூமே நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, லீட் பண்ணுறதுக்கு கிரவுண்ட் லெவலில் பாலிடிக்ஸில் அவங்களுக்கு எஸ்பெஷலி எலெக்ஷனியரிங்கில் லீட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க கிடையாது. இப்போ இருக்க டீம் வச்சுல அவங்க எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண முடியாது. 234 தொகுதியிலையும் அவங்க நாமினேஷன்ஸ் வந்து டிஃபால்ட் இல்லாமல் அக்செப்ட் பண்ண வைக்கிறது கின்னஸ் ரெக்கார்டு அவங்களுக்கு சேலஞ்ச். கொடி ஏற்றுறது பெரிய சிக்கலுங்க. 96 ஆனானப்பட்ட ஜெயலலிதாவை திருச்சியில் 5000 கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஃபேக் எண்ட் ஆஃப் அவர் ஃபர்ஸ்ட் இயர் கொடி ஏற்றுறாங்க, தலைகீழ் ஏறிச்சு. திருச்சியில் நாங்கெல்லாம் பார்த்தோம், 100 அடி கம்பத்தில் கொடி ஏறிது தலைகீழாகன்னு தினமணியில் அழகாக கேப்ஷன் போட்டான், இன்னமும் ஞாபகம் இருக்கு. கொடி ஏற்றுறது அப்போ தான் சொன்னாங்க, கொடி ஏற்றுறது ஏதோ ரொம்ப சாதாரண விஷயம் நினச்சி ஜெயலலிதா தலைகீழ கொடி ஏற்றுட்டான்னு கிண்டல் பண்ணுறீங்க. காங்கிரஸில் சேவாதளில் கொடி ஏற்றுறதுக்கு 15 நாள் ட்ரைனிங் கொடுப்போம். ஏன் மிலிட்ரியில், இந்தியன் மிலிட்ரியில் கொடி ஏற்றுறாங்களே கோட்டையில், எத்தனை நாள் ட்ரைனிங் போய் கேளுங்க. 3 to 4 weeks ட்ரைனிங் கொடி ஏற்றுறது. அந்த மடித்து வைக்கிறோம்ல, அது எப்படின்றதுக்கு சொல்லிக் கொடுப்போம் அவங்களுக்கு. அது ஈஸி இல்லை. திடீர்னு காலையில் வந்து சாயங்காலம் 7 மணிக்கு வந்து 7-5 கொடி ஏற்ற முடியாது. சேவாதளில் 15 நாள் ட்ரைனிங் காங்கிரஸில். இராணுவத்தில் வந்து பல நாட்கள் ட்ரைனிங். அதுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் த லேர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஜவான். அந்த கொடியை மடித்து போய் பாருங்க, அங்கே செக்ரட்டேரியட்டில் கோட்டை கொத்தல் எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க. அவ்வளோ ஈஸி இல்லை.
குடியேற்றத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அந்த பிரச்சனையை. நாமினேஷன் ஃபைல் பண்ணுறான் பாருங்க, எவ்வளோ சிக்கலான விஷயம் தெரியுமா? ஒரு சின்ன லூப் ஹோல் வச்சு எதிர்கட்சிங்க ஸ்க்ரூட்டனி இல்லாமல் எதிர்க்க சேலஞ்சர் எல்லாம் உட்காந்துருப்பான். டிஎம்கே ஏடிஎம்கே வந்து இவர் தனியாக தான் போக போகிறாரு. அப்போ டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் உட்காந்துருப்போம். ஒரு சின்ன ஃபால்ட்டு முடிஞ்சு போச்சு. ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ரிஜெக்ட் பண்ணிட்டா உங்க கதை ஓவர். இதெல்லாம் கரெக்ட் சார். பட் இங்க வந்து செங்கோட்டையன் இந்த டிபார்ட்மெண்டாலும் எப்படி ஒர்க் பண்ண போறாருன்னு கேக்குறேன். நான் ஏன் இதை கேட்கறேன்னா, இப்ப கோபியில செங்கோட்டையன் அவர்கள் பவர்ஃபுல்லான ஏடிஎம்கே லீடரா இருந்தார். கோபியில பார்ட்டி அப்பாரட்டஸ் இருக்கும், ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண முடியும், ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண முடியும், பார்ட்டிக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதெல்லாம் நீங்க டிவிகேல பண்ண முடியாது. டிவிகேக்கு அந்த மெக்கானிசமே கிடையாது. விஜய் கூப்பிட்டா மட்டும் தான் கூட்டம் வரும், விஜயை பாக்குறதுக்காக வரும். பார்ட்டி கேடஸ்னு கிடையாது. செங்கோட்டையன் அவர்கள் கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க. ஸோ நீங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி கொடி கட்டுறதுல சிக்கல் இருக்கு, நாமினேஷன் ஃபைல் பண்றதுல சிக்கல் இருக்கு. ஆனா நீங்க எப்படி இம்பாக்ட் பண்ண முடியும்? அதை செய்யறதுக்கான பார்ட்டி மெக்கானிசம் அங்க இல்லைல்ல. கட்சி இப்பதாங்க ஆரம்பிச்சிருக்காரு, கட்சியில வந்து பல பேர் சேர்றாங்க. அப்படிதான் சார் 2 வருஷமா சொல்லிட்டு இல்ல, நீங்க பாருங்களேன், நீங்க ஏன் வந்து அதுக்குள்ள எவ்வளவு அவசரப்படுறீங்க? ஒரு எலெக்ஷனை பார்ப்போம், இப்பயே முடிவுரை எழுதாதீங்கன்னு நான் சொல்றது வந்து இஸ் அன் அசட்ன்றது ஹவு விஜய் இஸ் கோயிங் டு யூஸ் இட். ஓகே, சி திதும் நன்றும் பிறர் தர வாரா. அட்வைசர்ஸ் வந்து அட்வைசர்ஸ் தான், அவங்க விக்டர்ஸ் கிடையாது. இப்போ பிரசாந்த் கிஷோரால பல பேர் ஜெயிச்சாங்க. மோடி ஜெயிச்சாரு, ஸ்டாலின் ஜெயிச்சாரு, பினராயி இவங்க மம்தா பானர்ஜி ஜெயிச்சாங்க, சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சாரு, அமரிந்தர் சிங் ஜெயிச்சார். இவங்கெல்லாம் வந்து விஜயால ஜெயிச்சாங்க, பிரசாந்த் கிஷோரால ஜெயிச்சாங்க. ஆனால் பிரசாந்த் கிஷோர் தோப்பார். ஏன்னா இஸ் நாட் அ லீடர், இஸ் அ கன்சல்டன்ட். கே பாலச்சந்தர் பெஸ்ட் டைரக்டர், பாரதி ராஜா பெஸ்ட் டைரக்டர். ரஜினி கமலை உருவாக்குனதுல இவங்க 2 பேருக்கும் பெரிய ரோல் உண்டு. ஆனால் அவங்க 2 பேரும் நடிப்பாங்களா? அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படமே நடிச்சாங்க, பாலச்சந்தரும் பாரதி ராஜாவும். கடைசி காலத்தில் பாலச்சந்தர் செத்து போகிறதுக்கு முன்னால் ஒரு படத்தில் 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப மீடியாக்கர் மூவியாக இருக்கும் அது, அவ்வளோதான். அவ்வளோ பெரிய நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினி, உலகநாயகன் கமலஹாசனை உருவாக்கின பாலச்சந்தர், அவரால் ஏன் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்குது? அது பாரதி ராஜா எவ்வளோ பெரிய டைரக்டர், தமிழ் சினிமாவோட போக்கிய தலைகீழ மாற்றினவர் இல்லையா பாரதி ராஜா? ஏன் அவரால் வந்து ஒரு நல்ல ஹீரோவாக உருவாக முடியாது? ஏன்னு கேட்டால் டைரக்டர் இஸ் ஒன் ஹூ பிரிங்ஸ் த பெஸ்ட் ஸ்லீப்பிங் இன்சைட் அண்ட் ஆக்டர். அவன் நடிகனாக வந்துட முடியாது. அந்த மாதிரி தான் வந்து அனலிஸ்ட் அண்ட் கன்சல்டன்ட்ஸ், அட்வைசர். இப்போ நம்ம எவ்வளோ அட்வைசர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ தலைவர்களுக்கு முகமறியாமல் தான் இருப்பாங்க. அவங்கள கொண்டு வந்து நீங்கள் ஃபோர் ஃப்ரண்ட்டில் வச்சிங்கன்னா அவங்க தோற்றுருவாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து செங்கோட்டையன் வந்து நம்பர் 2 எப்பயுமே அவர் வந்து அவரை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்றதை பொறுத்தது. யூஸ் பண்ணுறவங்களுக்கு திறமை இல்லைன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அல்டிமேட்லி யார் உங்களை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட தகுதியை பொறுத்த விஷயம் அது. அட்வைசரோட தகுதியை பொறுத்தல. ஈஸ் 9 டேர்ம் எம்எல்ஏன்றது இஸ் அ ஹியூஜ் எக்ஸ்பீரியன்ஸ். ஜெயலலிதா கிட்ட டூர் ப்ரோக்ராம் போடுறது மட்டும் அது மட்டும் கிடையாது. அதை தாண்டி அவருக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றது அது ஒரு பெரிய கலை. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு உண்டு. எக்ஸ்பீரியன்ஸ் அவருதுங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியது விஜய் கிட்ட அந்த தகுதி இல்லைன்னா நீங்க குறை சொல்ல வேண்டியது விஜய் தானே வழி, செங்கோட்டையன் கிடையாது. இன்னொரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, இன்னும் நிறைய முன்னாள் அமைச்சர்கள் லீடர்ஸ்லாம் போக வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கேல இருந்து சிலர் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் பார்ட்டிஸ் தவிர, நாம் தமிழரை தவிர எல்லா பார்ட்டிஸ்ல இருந்துமே விஜய் கிட்ட போக ஒரு பெரிய கூட்டம் தயாரா இருக்கு. அந்தந்த பார்ட்டிஸ்ல சைட்லைன் ஆனவங்க. ஐ நோ ஃபியூ பீப்புள், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தம். அது நல்லா இருக்காது, தப்பு, அப்படி சொல்லக்கூடாது நம்ம. பட் எனக்கு தெரியும் இந்த கட்சிகளில் இருக்காங்க. திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி, பாமக, விசிகா, மதிமுக, இந்த 7 கட்சிகளும் என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. பீப்புள் வாண்ட்ஸ் டு ஜாயின். முகமறிந்தவர்களும் இந்த கட்சிகளில் இருக்காங்க. எல்லா கட்சிகளும் இல்லை, இதில் சில கட்சிகளில் வந்து நாடறிந்த முகங்கள் இருக்காங்க. எக்ஸ் எம்பிஸ், எக்ஸ் எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸ், எக்ஸ் மினிஸ்டர்ஸ், நாட் சிட்டிங் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவருக்கு கதவை திறக்க மாட்டேங்கிறாரு. அவர் ரொம்ப சூஸியாக இருக்கார். சேர்ற எல்லாராலையும் விஜய்க்கு லாபம் கிடையாது. பட் கண்டிப்பாக சிலரால் அவருக்கு வந்து லாபம் இருக்குன்றது உண்மை. அதில் சந்தேகம் கிடையாது. அல்டிமேட்லி அந்த எண்ட் ஆஃப் த டே அவர் எப்படி இவர்களை பயன்படுத்தி கொள்ள போகிறார் என்ற அவருடைய அரசியல் திறமைகளையும் அணுகுமுறையையும் பொறுத்தது. ஆனால் சூஸியா இருக்காங்கன்னு பாக்குறீங்க நிறைய பேர். வெரி சூஸி, அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இஸ் வெரி சூஸி அண்ட் இஸ் செரி பிக்கிங் பீப்புள். நிறைய பேர் வந்து மோதுறாங்க. பீப்புள் ஆர் ஃப்ளாக்கிங். என்ன கேட்டிங்கன்னா பீப்புள் ஆர் ஃப்ளாக்கிங் விஜய்ஸ் ஹவுஸ். அவர் ரொம்ப சூஸியா இருக்காரு. அதில் ஐ திங்க் இஸ் வெரி கரெக்ட். ஏன் சூஸியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு தெரியுது இவங்க எல்லாம் பேக்கேஜ் ஒரு கட்டத்தில் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டோன்னா கதை முடிஞ்சிடும். ஆனால் சிலர் தேவைன்னு அவர் நினைக்கிறார். ஐ நோ எ பர்சன் ஹூ நேஷனல் லெவலில் இருந்த ஒரு பாலிட்டிஷியன் ஒர்க் வித் ஃபியூ பிரைம் மினிஸ்டர்ஸ். அவர் தட் பர்சனாலிட்டி 3-4 hours வெயிட் பண்ணிட்டு பார்க்க முடியாமல் அவர் திரும்பி போனார். ஐ டோன்ட் வாண்ட் டு நேம். ஸோ அரசியல்வாதிக்கு ஓய்வே கிடையாது. எங்கேயாவது ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குமான்னு தான் பார்ப்போம். அந்த மாதிரியான கேரக்டர்ஸ். பட் அவர் ரொம்ப செரி பிக் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியுது எல்லாரும் உள்ள வந்தாங்கன்னா டேமேஜ்னு தெரியுது.
சூஸ் பண்ணி தான் எடுக்கிறாரு. ஆனா மோஸ்ட்லி இதனால டேமேஜ் யாருக்கு வரும்னு நினைக்கிறீங்க? எந்த கட்சியில நிறைய பேர் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே. இப்ப செங்கோட்டையன் போயிட்டாரு, இன்னும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கேல இருந்தா டிஎம்கேல இருந்து போக மாட்டாங்க. பவர்ல இல்லைன்னா டிஎம்கேல இருந்து சத்தியமா போவாங்க. பவர் இருக்கிறதால போகாம இருக்காங்க. இப்போ திமுகல இருந்து யாரும் போகாம இருக்கிறதுக்கான கொள்கை பிடிப்பு, திராவிட மாடல் அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. பவர் கையில இருக்கு, போக முடியாது. அதனால அவங்களால வந்து லெஃப்ட்ல இருந்து போக மாட்டாங்க நேச்சுரலி. மற்ற பார்ட்டிஸ்ல வந்து அன்னோன் ரொம்ப லோ ப்ரொஃபைல் தானே. இப்போ பிஎம்கே விசிகே தான் லோ ப்ரொஃபைல் தான். ஸோ த ஒன்லி பார்ட்டி ஏடிஎம்கே, எக்ஸ் மினிஸ்டர்ஸ், எக்ஸ் எம்பிஸ், there are people, at least half a dozen people, பட் எல்லாருக்கும் கதவு திறக்காது. ஆனா நான் பார்த்த லெவல்ல இப்ப செங்கோட்டையன் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி அவர் ஒரு அட்வைசர், ஒரு கன்சல்டன்ட் அப்படி பார்க்கலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு பெருசா இருக்கு. ஆனா அதை தாண்டி கரிஸ்மேட்டிக்கான லீடர்ஸை உள்ள கொண்டு வரது அவங்களுக்கு தயக்கம் இருக்கு. கரிஸ்மேட்டிக் லீடர் யார் இருக்கா இன்னைக்கு? வெளியில இருந்தா தானே உள்ள. உதாரணத்துக்கு காளியம்மாள் அவங்க போறதுக்கு ரெடியா இருந்த மாதிரியான டாக்ஸ் எல்லாம் வந்தது. பட் இவங்க அகாமடேட் பண்ணல. இதாங்க அவர் வந்து சூஸியா இருக்காருங்க. காளியம்மாள் வந்து நாட் அ சரிஸ்மேட்டிக் லீடர். சரிஸ்மேட்டிக் லீடர் கேட்டகரிக்குள்ள காளியம்மாள் எப்படி வருவாங்க? நீங்க கேட்கறது எனக்கு ஆச்சரியம். நல்ல ஒரு ஸ்பீக்கர். நான் கரிஸ்மேட்டிக் நீங்க எப்படி சொல்றீங்க? சரிஸ்மேட்டிக்னா நீங்க வந்துங்க இப்ப செங்கோட்டையனே அந்த ஆங்கிள் பாத்தீங்க. அப்படி பாத்தீங்கன்னா சரிஸ்மேட்டிக்னா கலைஞருக்கும் ஜெயலலிதாக்கும் பிறகு சரிஸ்மேட்டிக் லீடர் யாருமே கிடையாது. இல்ல, கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ்னா அந்த ஸ்டேச்சர்ல இருக்குன்னு நான் சொல்ல வரல. அவங்க டாப் லெவல்ல இருக்காங்க. கீழையும் பாத்தீங்கன்னா லோக்கல் லீடர்ஸும் கரிஸ்மேட்டிக்கா இருப்பாங்க. அது சரிஸ்மேட்டிக்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து ஒரு ஏபிள் பீப்புள், நல்ல எனர்ஜெட்டிக்கா, ஒரு ப்ராமிசிங்கான லீடர்ஸா இருப்பாங்க. அது அவர் ஏதோ ஒரு அளவுகோல் வச்சிருக்காருங்க. ஹி ஹஸ் ஹிஸ் ஓன் யார்ட்ஸ்டிக்ஸ். அது சரி தப்பு நம்ம சொல்ல முடியாது. நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவ்வளவு பேர் முட்டி மோதுறாங்க, பட் கதவுகளை திறக்கல. அவர் நினைச்சு கதவை திறந்து விட்டாருன்னா எல்லாம் போய் ஃபுட்பால்ல தூங்குவாங்க. திமுக விட அதிகமான பேர் போய் தாவேக்கால சேருவாங்க. பட் ஹீ இஸ் செரி பிக்கிங், ஹீ இஸ் சூசி. காந்தியம்மாள் விஷயம் எனக்கு தெரியல, நானும் கேள்விப்பட்டேன். பட் ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ட். அவங்க இஸ் அ வெரி குட் ஷீஸ் அ குட் பாலிட்டிஷியன். அவங்க மாதிரி இருக்கவங்க நாட்டுக்கு தேவை. நான் புரிஞ்சுக்கிறேன். காளியம்மாள் மாதிரியான ஒரு ஒரு கேரக்டர், பொலிட்டிக்கல் கேரக்டர் வந்து கண்டிப்பா நம்ம அரசியலுக்கு தேவை, தமிழ்நாடு அரசியலுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, ஸ்கோப் இல்லை போகிறதுக்கு. அவங்களெல்லாம் கட்சிகள் பயன்படுத்தணுங்க. அவங்களாம் எனக்கு தெரிஞ்சு ஜெனுவின் கேரக்டர்ஸ். அவங்கள பயன்படுத்தலைன்னா நான் நஷ்டம் சொசைட்டிக்கு தான். அப்படிதான் எனக்கு தோணுது. லேடி, ஒரு நேர்மையான ஒரு பெண்மணி, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சமூகம் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அது கட்சிகள் மூலமாக தானே கொடுக்க முடியும். தனிமரம் தோப்பாவாது. பட் ஏன் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு எனக்கு தெரியல. மேபி வரும் நாட்களில் விஜயோட கதவுகள், புனையூரின் கதவுகள் அவருக்கு திறக்கலாம். அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி, தமிழ்நாடு முழுக்க நிறைய பகுதியில கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி சென்னையிலயும் நிறைய பகுதிகளில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை சம்பந்தமான அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வேட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். அது இப்போ ஒண்ணு, கதவு திறக்காம இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் என்னன்னா, நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். ஜெயலலிதா அவர்கள் திமுகவை தீய சக்தி திமுகன்னு சொன்னாங்க. ஸோ அதனால திமுகல இருந்து வரக்கூடிய ஆட்களை இங்க சேர்த்துக்கல. அதுக்கான காரணம் என்னன்னா, திமுக வேற, அதிமுக வேற. அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் உள்ள சேர்த்தாச்சுன்னா எனக்கு உனக்கு டிஃபரன்ஸே இருக்காதுன்ற சூழல் ஏற்படும். இன்ஃபேக்ட் அந்த தப்ப ஸ்டாலின் அவர்கள் இப்ப பண்றாரு. நிறைய ஏடிபி காரங்க உள்ள வராங்க. ஸோ டிவிகேவுக்கும் அந்த சிக்கல் இருக்கு. நாங்க ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பார்ட்டி, கிளீன் பார்ட்டி, அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணணும்னா வர எல்லாருக்கும் கதவு திறக்கக்கூடாது. எல்லாருக்கும் கதவு திறந்தாச்சுன்னா அந்த கிளீன் பார்ட்டி இமேஜ், மாற்றத்துக்கான இமேஜ் எல்லாம் உடஞ்சு போயிடும். அந்த ஒரு சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மேபி இருக்கலாம். அவர் என்ன அளவுகள் வச்சிருக்கான்னு தெரியல. நாள் இருக்குது. ஐ திங்க் எலெக்ஷன் டைம்ல யாராவது யூஸ் பண்ணிப்பாங்கன்னு தான் எனக்கு தோணும். விஜயை கூட மனம் மாறி ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இப்போ ஒரு சேஞ்ச் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா ஆட்களை உள்ள சேர்க்க ஆரம்பிச்சிருக்கு. நாஞ்சில் சம்பத்தெல்லாம் சேர்க்கும் போது காளியம்மாளை சேர்க்கலாம். இல்லைன்னா காளியம்மாள் கான்டெக்ட்ல சொல்லலாம். அவங்கள சேர்க்கலாம். அவங்கள சேர்க்கறதால ஒன்றும் பேர்லாம் கெட்டு போயிடும். ஏன்னா அவங்க எம்எல்ஏ இருந்தாங்களா, எம்பி இருந்தாங்களா கிடையாது. நான் சொல்றது ட்ரெடிஷனல் பாலிட்டிஷியன்ஸ். ட்ரெடிஷனல் பாலிட்டிஷியன்ஸ் வருவாங்க கேப்ரியல். பீப்புள் ஆர் வெயிட்டிங் அண்ட் ஹி நீட்ஸ் தேர் சர்வீசஸ். தன்னுடைய கட்சியோட பலவீனம் என்ன என்பதை விஜய் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் சேஞ்ச் கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு இருக்குது. அதனாலதான் செங்கோட்டையன், இன்னைக்கு நாஞ்சில் சம்பத்தெல்லாம் சேர்ந்தது. பார்ட்டிக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஸ், நோன் பொலிட்டிக்கல் ஃபேஸ், பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை கொடுக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. ஐ திங்க் தட்ஸ் குட் என்னை பொறுத்த வரைக்கும். பட் எவ்வளோ பேரை சேர்க்கிறாரு இல்லைன்றதுலாம் அவர் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ டிவிகேவுக்கு பெரிய ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ டிவிகே கரூர்ல ஒரு ரோட் ஷோ ஆர்கனைஸ் பண்றாங்க, டிசாஸ்டர்ல போய் முடியுது. இப்ப அவங்களோட செயல்பாடுகள் முடங்கி போயிருக்கு. அவங்க கிட்ட வேற பெரிய செயல்பாடு இல்லை. கேம்பெயின் மட்டும் தான் அவங்களோட ஒரே செயல்பாடு. கேம்பெயின் வரும்போது நீங்க ஹால் மீட்டிங் நடத்துனீங்கன்னா பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த முடியாது. கிட்ட போகணும். நீங்க இந்த மாதிரி ரோட் ஷோன்னு போனீங்கன்னா தான் ஒரு மாஸ் காட்ட முடியும். ஏன்னா டிவிகேவோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, நாங்க பெரிய கூட்டம் வச்சிருக்கோம், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க, அந்த மாசை காட்ட முடியும். அப்ப நீங்க ரோடுக்கு போய் ஆகணும்.
ஆனா இப்ப ரோடுக்கு போக முடியாது. சோ இப்ப அதான் முதலைக்கு தண்ணியில தான் பலம் அதிகம்பாங்கல்ல, இப்ப பிடிச்சி அந்த பலத்தை வந்து பறிச்சிருக்காங்க, போக முடியாது. எஸ். சோ இப்ப என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? இன்னும் நெக்ஸ்ட் ஒரு 3 months உங்களால என்ன பெருசா பண்ண முடியும்? சார் எலெக்ஷன் அப்போ போய் தான் சார் ஆகணும் ரோடுக்கு. ஆனா ரோட் ஷோ பண்ண முடியாதுல்ல இந்த மாதிரி. பப்ளிக் மீட்டிங் போங்க, ரோட் ஷோவே கூட பண்ணலாம், ஏன் பண்ண முடியாதுங்க? அப்போ எலெக்ஷன் டைம்ல மாறலாம். எப்படி இருந்தாலும் எலெக்ஷன் டைம்ல பப்ளிக் மீட்டிங் நீங்க போட்டு தான் ஆகணும். அப்போ நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துப்பீங்க. பப்ளிக் மீட்டிங் அதே இம்பாக்ட் ஏற்படுத்தாது இல்ல? வெல் அது எப்படி ஒண்ணு நான் சொல்றேன், இந்த மாநாட்டுல விஜய் பேசினாரு, 1/2 hour பேசிட்டு முடிஞ்சதுதான், மாநாடே டக்குன்னு முடிஞ்சு போச்சு, 2வது மாநாடு. ஆமா. ஆனா இது ரோட் ஷோனா அப்படி இல்ல. காலையில இருந்தே லைவ் போட்டுருவாங்க, விஜய் வண்டியில ஏறினார், கையை காட்டினார், இந்த இடத்துல இருக்காரு, அந்த இடத்துக்கு இருக்காரு, இந்த இடத்துக்கு இப்போ வந்து சேருவார், ஈவினிங் வரைக்கும் லைவ் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் பேசுவாரு, அதுக்கப்புறம் லைவ் இங்க டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, டிபேட். ஒரு நாள் ஃபுல்லா பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். அது ரோட் ஷோ ஏற்படுத்துற இம்பாக்ட் வேற சார். ரோட் ஷோவா இருக்கட்டும், ஹால் மீட்டிங்கா இருக்கட்டும், பப்ளிக் மீட்டிங்கா இருக்கட்டும், வாட் இஸ் ஒரு பாலிடிக்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே? கேம்பெயின் தான் ஒரே பாலிடிக்ஸ். தோத்துருவாரு. அது ரொம்ப ஒண்ணு நாள் இருக்கு. ரொம்ப நாள் ஓடாது இந்த வண்டி. அது அவங்களுக்கு புரியல, நண்பர்களுக்கு. பாலிடிக்ஸே இல்லையே. ஒரு நாளைக்கு வர்றது 10 நாள் ஆளே காணோம், ஒரு ட்வீட்டு, அப்புறம் 10 நாள் பொறுத்து ஒரு வீடியோ, அப்புறம் முந்திலாமாவது வாரம் ஒரு தடவை வந்தீங்க, இப்போ அதுவும் கிடையாது. இப்போ எலெக்ஷன் இல்லைன்னா உங்கள் கதை என்ன? சரி, எலெக்ஷன் முடிஞ்சா உங்கள் கதை என்ன? 365 days 24 hours பாலிடிக்ஸ். இது கரெக்டான பாயிண்ட். அப்ப எலெக்ஷன் முடிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. எலெக்ஷனுக்கு பிறகு உங்கள் பாலிடிக்ஸ் என்ன சொல்லு, உனக்கு என்ன அஜெண்டா? ஏன்னா அதுக்கு அடுத்த எலெக்ஷன் 3 வருஷம் பொறுத்து, பார்லிமெண்ட் அசம்பிளி அதுக்கு அடுத்து 2 வருஷம் பொறுத்து. எலெக்ஷன் வேணா உங்களுக்கு ஆக்டிவிட்டியே இல்லை. எலெக்ஷன் இல்லைன்னா உங்களுக்கு ஆக்டிவிட்டியே இல்லை. மக்களோட மக்களாக வந்து நிற்கணும் இல்லைங்க. இன்னும் அவங்க ஸ்டாண்டு பதில். இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூவில் எல்லாரும் பேசிட்டாங்க. சீமானுடைய அறிக்கை கொடுத்துட்டாரு. பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்லாம் கவர்மெண்ட்டை திட்டுறாங்க, ஜுடிஷியல் ஜட்ஜ் ஆர்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. டிஎம்கே வந்து டெட் அகெயின்ஸ்ட் ஜட்ஜ் ஆர்டர், சீமானும் வந்து டெட் அகெயின்ஸ்ட் ஜிஆர் சாமினா ஜட்ஜ் ஆர்டர். எல்லாரும் சொசைட்டி கம்ப்ளீட்லி போலரைஸ்ட், ஐதர் திஸ் சைட் ஆர் தட் சைட். விஜய் ஸ்டாண்ட் என்ன? திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் விஜய் ஸ்டாண்ட் என்ன? இந்த மௌனத்துக்கு என்ன காரணம்? 3 நாளாக பிரச்சனை ஓடுது. இதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணுங்களேன், அவங்க பார்ட்டியோட ட்விட்டர் பேஜ்ல அதில் செக் பண்ணுங்க, ஏதாவது வந்திருக்கான்னு பாருங்க, பார்த்துருவோமே, அதையும் பார்த்துருவோமே. ஏன்னா எதுனாலும் அவங்க முதல்ல அவங்களோட பேஜில் தான் போடுவாங்க. டிவிகேவுக்கா? டிவிகேக்கு 2 நாள் எதுவும் வரலையே? வரல. எந்த ரியாக்ஷனும் திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு தாவேக்காலேருந்து வரல. திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் தாவேக்காவோட ஸ்டாண்ட் என்ன? இப்போ எல்லாரும் பேசிட்டாங்க. பிஜேபி ஏடிஎம்கே அவங்க பார்ட்டிஸ் எல்லாமே வந்து டிஎம்கேவை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. காங்கிரஸ் லெஃப்ட் டிஎம்கே அவங்க அலையன்ஸ் வந்து பிஜேபி அட்டாக் பண்ணுறாங்க. சீமான் தெளிவாக வந்து ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்கிறவர் ஏன் வாய் மூடி மௌனமாக இருக்காரு? அண்ட் ஹவு கேன் யூ அஃபோர்ட் டு கீப் குவைட்? இண்டிவிஜுவல்ஸ் அமைதியாக இருக்கலாம் ஒரு இஷ்யூவில் பேசாமல். இண்டிவிஜுவல்ஸ் கேன் கீப் குவைட். இன்ஃப்ளூயன்ஷியல் இண்டிவிஜுவல்ஸ் ஆல்சோ கேன் கீப் குவைட். எல்லா நேரத்துலையும் கருத்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, தட்டும் நாங்கள் தான் நெக்ஸ்ட் ரூலிங் பார்ட்டி, தாவேக்காக்கும் திமுகவும் தான் சண்டைன்னு திரும்ப திரும்ப போட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர், ஒரு கட்சி, இட்ஸ் அ பர்னிங் இஷ்யூ. இன்னைக்கு த்ரூ அவுட் த கண்ட்ரி இந்த இஷ்யூ வந்து இன்னைக்கு ஒரு இட் ஹஸ் ஸ்டோலன் த லைம் லைட் ஆஃப் நேஷனல் மீடியா. நவ் த மேட்டர் ஹஸ் ரீச் த சுப்ரீம் கோர்ட். ஹவு கேன் விஜய் அஃபோர்ட் டு கீப் குவைட்? இதில் அமைதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பே விஜய்க்கு கிடையாது. நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, எப்படி அமைதியாக இருக்க முடியும்? எப்போ ரியாக்ட் பண்ணுவீங்க? ரொம்ப ப்ரெஷர் பண்ணால் ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்க. நீ உடனே ரியாக்ட் பண்ணிருக்கணும்ல. நீ உடனே ரியாக்ட் பண்ணாத காரணம் விஷயம் தெரியாமல் இல்லை. யூஆர் டெஸ்டிங் த வாட்டர்ஸ். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. சிம்பிள் கொஸ்டின் கேட்குறாங்க. அவங்களோட இரட்டை நிலைப்பாடு பாருங்க. February 2024 அவர் எலெக்ஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டி லான்ச் பண்ணுறார். அடுத்த 2 மாதத்தில் வந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவங்க பாய்காட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட ஸ்டாண்ட் என்ன? கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. அரசியல் எதிரியோட கொள்கை எதிரி தான் ஆபத்தானவன். அந்த கொள்கை எதிரி வேணுமா வேணாமா நடக்கக்கூடிய எலெக்ஷன் எப்படி பாய்காட் பண்ண முடியும்? பட் யூ பாய்காட்டட் இட். இதுலேருந்து வருது அந்த கான்ட்ராடிக்ஷன் ஸ்டெம்ஸ் ஃப்ரம் தர் பர்த். அதில் இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் நான் என்ன சொல்கிறேன், திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் யூ டோன்ட் ஹாவ் த லக்ஸுரி ஆஃப் கீப்பிங் குவைட். யூ ஹாவ் டு ஸ்பீக். Either this side or that side. You have to take a stand. Why are you keeping quiet? ரொம்ப நன்றி சார். உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி ரொம்ப நன்றி.